வெல்கம் டு சசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிறுதானியங்களை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டான ஒரு கிச்சடி ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். குக்கர்ல 1 டீஸ்பூன் போல நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமா கடுகு, 2 கிராம்பு, 1 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த பட்டை கிராம்பு சோம்பு சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 அல்லது 3 போல பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் சின்னதா 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு குலைவா வெந்து வரணும். ஸோ குயிக்கா வேகிறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இப்பவே சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வச்சு சமைக்கிறது உடம்புக்கு நல்லது, செரிமானத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சாமி அரிசியை ஒரு 6 மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குலைவா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு விருப்பமான காய்களை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். காய்களை சேர்த்துட்டு லைட்டா இது மாதிரி ஒருக்கா எண்ணெயில கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இதை ஓவர் குக் பண்ண தேவையில்லை. நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் சாமி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதுமானது. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் சாமி அரிசியை சேர்த்துட்டு ஒருக்கா இது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா நமக்கு கிச்சடி நல்லா பஞ்சு போல வெந்து வந்திருக்கும். சாமி அரிசிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த வகையான சிறுதானியங்களுக்கும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுல எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கனால அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எதுக்கு வேணாலும் நம்ம இந்த கிச்சடி செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான குருமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியும் ரைத்தாவும் கூட பரிமாறி இருக்கேன். ஸோ இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.